ஓகே ஒரு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல அப்படி இல்ல 96 மனசுல வச்சு வராதீங்க, 69 மனசுல 69 மாதிரி இருந்துச்சு. ஓகே அது அப்படியே தலைகீழா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க, அது ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு, அவ்வளவுதான். அரவிந்த் சுவாமி கார்த்தி அவரோட அந்த காம்போ எப்படி இருக்கு? புதுசா பண்றாங்க இல்லையா, ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். குளிர்பானங்களை வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பேசிட்டே இருக்காங்க, அது ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கு, அத்தா பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம், எல்லாமே அண்ணா தம்பி அப்படி எல்லாமே. ஒரு அண்ணன் கூட எப்படி இருப்போம், ஒரு அத்தா கூட எப்படி இருப்போமோ அது மாதிரி எல்லாமே ஃபீல் ஆச்சு. ஓகே ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சத்தியமா சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஒரு பாடு பேசிட்டே இருக்காரு, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். முக்கியமா வந்துட்டு என்னன்னா பெரியாரை பத்தி பேசியிருக்காங்க, நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, அது வந்து பேசிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஏன் அரசியல் தேவை? அந்த அரசியல் தேவை. ஆமா, அரவிந்த் சுவாமி வந்து நிறைய டிஃபரெண்டான வில்லன் ரோல்ஸ் எல்லாம் முன்னாடி பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த கேரக்டர் இவருக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. ரொம்ப சாதுவான ஒரு ஆள் அந்த மாதிரி பண்ணிருக்காரு. இது அவரோட ரெண்டாவது காம்போ. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? காம்போ நல்லா செட் ஆயிடுச்சு. பட் ஆனா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிருக்கலாமா? யாரு ரவி சார் ஜெயம் ரவி சார் ரொம்ப நெருக்கமா நடிச்சிருப்பாரு. கார்த்தி சார் நடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன டிஃபரெண்ட் இருந்திருக்கும் அது நீங்க பாக்கும்போது அந்த படத்துக்கு? இல்ல எனக்கு இந்த ரோல்ல வந்துட்டு எஸ்டிஆர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எஸ்டிஆரும் சிவகார்த்திகேயனும் நடிச்சிருந்தா அவரு எப்படி இருந்திருக்கும் அப்படி நான் யோசிச்சேன். நார்மலாவே கார்த்தி வந்து வில்லேஜ் கேரக்டர் நிறைய பண்ணுவாங்க. சோ இந்த கேரக்டர் எப்படி? இல்ல அவருக்கு அதான் சூட் ஆகுது. இல்ல அவர் பண்றதே பண்ணாலே மக்கள் ரசிப்பாங்க. நீங்க டிஃபரெண்டா பண்ண வேண்டாம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாக்குறது. ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள ஏங்க நடிக்க வைக்கல? ஏங்க அவரு வருது பார்த்து ஏங்க அந்த சீன் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அவ்வளவு அவர் பேச வச்சதுக்கு ஸ்ரீதிவ்யா கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண விட்டுருக்கலாம், இல்ல ஸ்ரீதிவ்யா வச்சு ஏதாவது ஒரு கேம் ஆடி இருக்கலாம். வாங்க கேம் ஆடலாம் சொல்லி கேம் ஆடி இருக்கலாம். ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லன்றீங்களா? கொடுத்துருக்கலாம். கமல் சார் வாய்ஸ் எப்படி? சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. என்ன பொறுத்தளவு ஒரு மச்சானுக்கான ஒரு ஏக்கம், அத்தானுக்கான ஒரு ஏக்கம், ஸோ அது பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஓகே பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வராதீங்க, கண்டிப்பா படத்தை தேட்டர்ல பாருங்க. ஃபீல் குட்டான மூவி, சூப்பரா இருக்கு படம். தேங்க்யூ. 96 எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க. கோவிந்த் வசந்த் சரி, கார்த்தி வந்து நல்லா தான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ அந்த 96 வச்சு அப்படியே படம் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மியூசிக்கும் ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி அதே போல் ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ பேருக்கு ஏதோ படம் எடுத்து பேர் பிடிச்சிருக்காங்க. காமன் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக 2 பேர் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ஏதோ ஸ்டோரி கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப லேக் பண்ணிட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, அந்த கார்த்தி சூப்பராக அடிச்சிருக்காரு, வெள்ளந்தியா அடிச்சிருக்காரு, நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு ஏதோ ஒரே ஒரு சீன் வந்து அப்படியே படம் எங்கேயோ போயிடுச்சு, வேற எல்லாம் ஜன்னலில் போயிடுச்சு. ஜல்லிக்கட்டு காலை காட்டுறது வந்து சீன் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வரும், நல்லா இருக்கும் பார்க்குறது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் உட்காந்து பொறுமையாக பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்காது. காமெடி சீன் நிறைய இல்லை, எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பாயிண்ட்னா நம்ம சின்ன வயசுல நம்ம சம்மர் லீவ்ஸ்ல வந்தவங்க எல்லாம் விளையாண்டது அந்த மாதிரி இந்த போர்ஷன் கனெக்ட் ஆகும். நம்ம வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வில்லேஜ்ல வந்து பிரச்சனை வந்துருப்பாங்க, அந்த மாதிரி வந்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி அவன் தான் ஹீரோங்க படத்துல. வந்து கார்த்திக் வந்து சும்மா ஒரு போர்ஷன் மாதிரி வருவார். அப்படி ரேட்டிங் படத்துக்கு 10 எனக்குன்னா 4 கொடுக்கலாம். நல்லா 96 எதிர்பார்த்து வந்தோம். சரி ஒரு செகண்ட் படம் நல்லா எடுத்துருப்பாரு அப்படின்னு தான் வந்தோம். அந்த அளவுக்கு சில மூவியில் ஸ்லோவாக போகிற மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் செட் ஆகும். பொறுமையாக அந்த மாதிரி ரொம்ப சவுண்ட் இல்லாமல் ஒரு காமா போகிற மாதிரி தான் அவங்க பார்க்கணும். மெசேஜ் மாதிரினா நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வரலாறு என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு சீனில் சொல்லுவாங்க. சுமார் தான் ப்ரோ. நான் அது 96 எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்தேன். பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. கிளைமேக்ஸ் எல்லாம் இழுக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு, அவ்வளோதான். அரவிந்த் சாமி கார்த்தி காம்போ ஒரு சில இடத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அவங்க காம்போ. படத்துல ப்ளஸ் என்ன மைனஸ்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ப்ரோ. என்னதான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனாலும் நமக்கு பெருசாக லேக் இருக்காது.
ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ரோ. நம்ம கனெக்ட் ஆகாது, எந்த ஒரு சீன்ஸ் அவ்வளோவா பெருசா கனெக்ட் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஸ்கோப் கம்மி தான், ஆக்டிங் வைஸும் சரி, அவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் வைஸும் சரி ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு கொடுத்ததை நீட்டாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் போட்டதெல்லாம் ஓரளவு சீன்ஸ்க்கு ஆப்டாக தான் இருந்துச்சு. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அரவிந்த் சாமி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி, கார்த்தி 2 பேருமே ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் பெருசா அங்க மேரேஜ் ஒரு சாங் வரும், அது சும்மா கொஞ்ச நேரம் வரும். அப்புறம் யாரோ இவன் சாங் இன்ட்ரோலையும் கொடுப்பாங்க, கிளைமேக்ஸ்ல வரும், அது நல்லா இருந்துச்சு. மூவில லேக் இருக்கா? லேக் தாங்க இருக்கு. இது என்ன கேள்வி? லேக் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனா கூட நம்மளால உட்காந்து பார்க்க முடியும், செகண்ட் ஹாஃப் உட்காந்து பார்க்க முடியல. மெசேஜ் இல்ல ப்ரோ, இந்த கதைக்கு இவ்வளவு பெரிய டியூரேஷன் தேவையில்லை ப்ரோ. அதாவது இவங்க செகண்ட் ஹாஃப் கொண்டு போனதே நமக்கு இதையே இப்படி கொண்டு போனாங்க, இதை வேற மாதிரி கொண்டு போய் ஃபீல் குட்டாவே முடிச்சிருக்கலாமோன்னு தோணும். அவ்வளவுதான். ரேட்டிங்லாம் சொல்ல வரும் உங்களுக்கு வேணாம். மெய்யழகன் பார்த்துட்டேன், எப்படி ரொம்ப நல்லா இருக்கு படம். கார்த்திக் நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி வரணும், சாரி. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கார்த்திக். அரவிந்த் சாமி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இல்ல எனக்கு அப்படி தெரியல, ஸ்லோவா போற மாதிரி தெரியல. ஏன்னா இமோஷன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது, அதனால ஸ்லோவா போற மாதிரி தெரியல. எனக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, டயலாக் ஜாஸ்தியா இருக்கு, அது மாதிரி பெட்டப்பா இருக்கு. டயலாக் ஜாஸ்தியா இருக்கு, பேசிட்டே இருக்காங்க. பட் மேபி இது எல்லாருக்குமான படமா இல்லையோ என்னமோ, பட் ஃபார் மீ இட்ஸ் சோ குட். 96 டைரக்டர் எடுத்திருக்காங்கங்கிறதுனாலே பார்க்கலாம், நம்ம நல்லா இருக்கு. அதான் மாமா, அதை பத்தின ஒரு கதை. இப்ப வில்லேஜ் பேஸ்ட் மக்களுக்கு தான் கரெக்டா வரும், சிட்டி பேஸ்ட் இப்ப மெட்ராஸ்ல இருக்கிற மக்களுக்கு ஆக்சுவலா மெட்ராஸ்ல இருக்கிற மக்கள் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு படம். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? அரவிந்த் சாமி அந்த பஸ்ல ஒரு சீன் நடிச்சு பார்த்தா அது ரொம்ப நல்லா இருக்கு. லைக் அவங்களோட இமோஷன்ஸ், அவங்க எப்படி அதை நடிச்சாங்க எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க அந்த சுச்சுவேஷன் பார்த்திருக்கவே மாட்டாங்க. பட் ரொம்ப ரிலேட்டபிளா நடிச்சாங்க. சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட பிஜிஎம்ஸ்லாம் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு தெரியல படத்தோட மியூசிக் எப்படி இருக்குன்னா படத்துல ரொம்ப மர்ஜ் ஆகி போற மாதிரி இருக்கு, செப்பரேட்டடாவே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு, வெரி குட். இப்போ இந்த படத்தோட டிராபேக்னா என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ்னா கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம் போனா என்ன சொல்லுவீங்க? இல்ல ஆக்சுவலா டைரக்டர் வந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க. டைரக்ஷன்ல நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அதை விட நம்ம ஆடியன்ஸ் தான், அவங்க எடுக்கிற படத்தை நம்ம பாக்குறோம். நல்லா தான் இருக்கு.